பரத்திலிருந்து வருகிற சோதிகளின் தேவன் தந்த எல்லா கிருபாவரமும், எல்லா வெளிச்சமும், வேதத்தின ரகசியமும் பொக்கிஷசாலையிலிருந்து தேவன் எனக்கு தந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். நானே வானத்திலிருந்து வந்த ஜீவனுள்ள அப்பம். புரியுதுங்களா? ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதிக்க தான் போறாரு. அந்த ஆசீர்வாதத்துக்கு தேவையான காரியம் இங்க இருந்து இருக்குது, பரத்துல இருந்து தான் வருது. ஸ்தோத்திரம். அப்ப பரலோகம் நிர்ணயிக்குது, திட்டம் பண்ணுது, தீர்மானிக்குது நான் என்ன செய்யணும், எது செய்யக்கூடாது, என்னுடைய கேரக்டர் எப்படியாய் மாறணும் என்று. சில ஆசீர்வாதங்கள் தாமதிக்க காரணம் உன்னுடைய சுபாவம். உன்னுடைய சுபாவத்தை நீ மாற்ற மட்டும் நடக்காது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. புடமிட்டு கொண்டே இருப்பார். ஒன்று நீ உடைக்கப்படணும், உருவாக்கப்படணும். அது மாத்திரம் தாமதித்து கொண்டே இருக்கும்.